ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. மொபைல் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன அப்படின்னா, இனி 10 ரூபா ரீசார்ஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது கடந்த மாதமே வெளியாச்சு. ஸோ அதுக்கான இன்னொரு முக்கியமான அப்டேட் தான் இப்போ கிடைச்சிருக்கு. இந்தியாவில் தற்போது 15 கோடி பேர் 2G பயனர்களாக இருக்காங்க. இவங்களுக்கு ட்ராய் ஒரு நற்செய்தி அறிவிச்சிருக்காங்க. 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வர தொலைத்தொடர்பு ஆபரேட்டர்களுக்கு ட்ராய் உத்தரவிட்டிருக்காங்க. இது மூலமா இணைய வசதி தேவையில்லாதவர்களுக்கு பெரிய அளவில் ரீசார்ஜ் செய்யும் தொல்லை நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சிறப்பு கட்டண வவுச்சர்களின் STV காலத்தை 90 நாட்களில் இருந்து 365 நாட்களாகவும் உயர்த்தி உள்ளது அப்படின்னு சொல்லி இந்த ட்ராயில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு தான் நான் இந்த டீட்டெயில் சொல்லியிருந்தேன். ஸோ இதோட தெளிவான விவரங்களை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன அப்படின்னா, இந்த 2G யூசர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா நெட்டு யூஸ் பண்ணி எல்லா பக்கமுமே அந்த சிம்மை ஆக்டிவில் வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே ஒன்லி கால் மட்டும் தேவைப்படுது. அப்படிங்கிற சமயத்தில் அவங்க 2G யூசர்ஸாக இருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தில் ஒன்லி ரீசார்ஜ் மட்டும், கால் மட்டும் பேசினா போதும் அப்படிங்கிற கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்குமே 10 ரூபா ரீசார்ஜ் திட்டத்தை கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ராய் அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக அதுக்காக ப்ராசஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கு. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், தெளிவான விளக்கங்களோட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம், பொதுவாக ட்ராய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது, 2G சேவைகளை பயன்படுத்தும் 150 மில்லியன் இந்திய ஸ்மார்ட் போன் பயனர்களுக்கு பயனளிக்கும் நோக்கில் புதிய வழிகாட்டுதல்களை கொண்டு வந்துள்ளது. குரல் அழைப்புகள் மற்றும் SMS போன்ற அடிப்படை மொபைல் சேவைகளை முதன்மையாக நம்பியிருக்கும் இந்த பயனர்கள் தேவையற்ற தரவுகளுடன் கூடிய விலையுயர்ந்த ரீசார்ஜ் திட்டங்களுடன் அடிக்கடி போராடுகிறார்கள். சிக்கல்களை தீர்க்க ட்ராய் இந்த மேம்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல்களை டிசம்பர் 24 அன்று வெளியிட்டது. ஆனால் புதிய விதிகளை பின்பற்றி தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இன்னும் மலிவு திட்டங்களை தொடங்கவில்லை. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா முழுமைக்கு 2G சேவைகளை பயன்படுத்துவங்க கிட்டத்தட்ட 150 மில்லியன் இருக்காங்க. ஸோ இதில் மெயினாக என்ன அப்படின்னா, ஒன்லி கால் பேசுகிறவங்க, SMS ரேராக யூஸ் பண்ணுறவங்க, இவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் அப்படிங்கிறது ரொம்பவே ரேட் அதிகமாகிடுச்சு. ஸோ அதன் அடிப்படையில் எல்லாருமே நெட்டு இது எல்லாத்துக்குமே போட்டு ப்ரைஸ் அதிகமாக 250 ரூபா 300 ரூபா ஒரு மந்த்துக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அதிகமாக ரீசார்ஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளமை தீர்க்க தான் பார்த்தீங்கன்னா ட்ராய் கடந்த டிசம்பரில் 2024 24 ஒரு அஃபீஷியலாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. ஒன்லி ரீசார்ஜ் அன்லிமிட்டெட் கால்ஸ் மட்டும் பேசுறதுக்கு செப்பரேட்டாக ஒரு டேரிஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக தான் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் இப்போது கரண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அகேன்ஸ்டாக இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். 10 ரூபாய் முதல் மலிவு விலை ரீசார்ஜ் திட்டங்கள். புதிய விதிகளின்படி ஏர்டெல், ஜியோ, BSNL மற்றும் வோடாஃபோன் ஐடியா ஆகியவை டாப் அப் வவுச்சர்களை அறிமுகம் செய்ய வேண்டும். அவை ரூ.10 ஆரம்ப விலையில் கிடைக்கும். மேலும் ரூ.10 மதிப்பை கடைபிடிக்க வேண்டிய தேவையை ட்ராய் நீக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. எந்த மதிப்பின் டாப் அப் வவுச்சர்களை வழங்க ஆபரேட்டர்களை இது செயல்படுத்துகிறது. இது போக இன்னும் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஆன்லைன் ரீசார்ஜுகளுக்கான வளர்ந்து வரும் விருப்பத்திற்கு பதிலளிக்கும் விதமான வண்ண குறியிட்ட உடல் ரீசார்ஜ் முறையை அகற்றவும் ஒழுங்குமுறை முடிவு செய்துள்ளது. சிறப்பு கட்டண வவுச்சர்கள் 360 நாட்கள் செல்லுபடியாகும். ஒரு பெரிய புதுப்பிப்பில் சிறப்பு கட்டண வவுச்சர்களின் செல்லுபடியை 90 நாட்களில் இருந்து 365 நாட்களுக்காக ட்ராய் உயர்த்தியுள்ளது. இந்த மாற்றம் பயனர்கள் நீண்டகால செலவு குறைந்த ரீசார்ஜ் விருப்பங்களை இப்போது அணுக முடியும் என்பதை உறுதி செய்கிறது. குறிப்பாக இணைய சேவைகள் தேவையில்லாத 2G ஃபீச்சர் ஃபோன் பயனாளர்களுக்காக வடிவமைக்கப்பட்ட குரல் மற்றும் SMS மட்டுமே திட்டங்களை உருவாக்க டெலிகாம் ஆபரேட்டர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்சமயம் இந்த பயனர்களுக்கு தேவையில்லாத போதும் அழைப்புகள் அல்லது செய்திகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் மட்டுமே தேவைப்படும் போதும் டேட்டா உள்ளடக்கிய திட்டங்களுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். செயல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படும் காலக்கெடு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, 10 ரூபீஸ் ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி 10 ரூபாய்க்கான வவுச்சர்களை இதுக்கப்புறம் கொண்டு வர போகிறாங்க. அதுக்காக ஏர்டெல், ஜியோ, BSNL, வோடாஃபோன் எல்லா பக்கமே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த பேசிக் வவுச்சர் டீட்டெயில்ஸ் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான பேசிக் பிளான்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறப்பு கட்டண வவுச்சர்கள் அப்படின்னு சொல்லி STV அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் தான் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸில் இருக்குது, அண்டர் ப்ராசஸில். அதை பார்த்தீங்கன்னா 365 நாட்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில்
ஒன்லி கால்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய வகையில் அமைக்கப்படணும். எஸ்எம்எஸும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நெட் பேக் தேவையில்லாத சமயத்தில் அது வேண்டியது இல்லாமல் போகுது. ஸோ அதனால் வந்து 365 நாட்களுக்கு ஒன்லி கால் மட்டும் பேசக்கூடிய சிறப்பு கட்டண வவுச்சர்கள் ஸ்பெஷல் டேரிஃப் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்போருந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாகவே இந்த கொஸ்டின் மார்க்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸையும் இப்போ பார்த்துடலாம். செயல்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்படும் காலக்கெடு. ட்ராயின் வழிகாட்டுதல்கள் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு விட்டதாகவும் இணக்கமான ரீசார்ஜ் திட்டங்களை வெளியிட தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு சில வாரங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ வெளியீட்டு தேதி அறிவிக்கப்படவில்லை என்றாலும் மலிவு விலை ரீசார்ஜ் திட்டங்கள் ஜனவரி இறுதிக்குள் சந்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நடவடிக்கை மில்லியன் கணக்கான பயனர்களுக்கு மிகவும் தேவையான நிவாரணத்தை கொண்டு வரும். மேலும் அடிப்படை மொபைல் சேவைகளை பாக்கெட்டுக்கு ஏற்ற கட்டணத்தில் அணுக உதவுகிறது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த அனௌன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மாதம் டிசம்பர்லேயே வந்துருச்சு. அது எப்போ இருந்து ஆக்டிவுக்கு வரும், எப்போ இருந்து நமக்கு மக்களுக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிறத கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ட்ராய் வந்து உத்தரவு வந்து போட்டுட்டாங்க. ஓகேங்களா. ஆனால் அந்த தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சிம் கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து ஒரு சில வாரங்கள் வந்து அவகாசம் வந்து கேட்டு ஸோ அதன் அடிப்படையில் அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது ஜனவரியோட எண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தைக்கு வர்றதுக்கு ஜனவரி எண்டு ஆகும் அப்படின்னு, மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 2 மந்த் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கும். ஃபுல் ஓவரால் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும்போது இதில் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் இருக்கும். பேசிக் இதில் மெயின் என்ன அப்படின்னா 10 ரூபா ரீசார்ஜ் வவுச்சர்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பேசிக் ரீசார்ஜ் ஒன்லி கால் மட்டும் போடுறோம்ல, ஸோ அது வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க. ஒன்லி நீங்கள் கால் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு என்ன கட்டணமோ அதை மட்டும் போடுவாங்க. நெட்டு எஸ்எம்எஸ் இதுக்கெல்லாமே வந்து ஒரு தனி கேட்டகரியாக கொடுத்துருவாங்க. ஸோ காமனாக என்ன வரும்னா 10 ரூபா பேசிக் ரீசார்ஜ் பிளான்ஸ் வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் கால் மட்டும் பேசிக்கலாம், நெட்டு தேவையில்லை. அதே மாதிரி எக்ஸஸாக சார்ஜஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. ஒன்லி கால் மட்டும் பேசுகிறதுக்கு என்ன சார்ஜஸோ அதுக்கு ஒரு பிளான் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம 250 ரூபா பிளானு, 300 ரூபா பிளானு, 199 ரூபா பிளான், இந்த மாதிரி எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்துலேயுமே ஒரு 2GB 3GB இந்த மாதிரி நெட்டு இன்க்ளூட் ஆகிருக்கும். அந்த நெட் எல்லாமே தேவையில்லை. நிறைய பேர் வந்து பட்டன் மொபைல்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பேசிக் ரீசார்ஜ் என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த கால்ஸுக்கு மட்டும் என்ன ரீசார்ஜ் அதை கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி 10 rupees பேசிக் பிளான்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்க. இது எல்லாமே வரப்போகுது. அதுக்கு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதை செயல்படுத்துறதுக்கு சிம் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கால அவகாசம் அப்படிங்கிற சமயத்தில் ஒரு 2-3 வாரங்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ராயின் சமீபத்திய திருத்தங்கள் இந்தியாவின் 2G பயனர் தளத்திற்கான அத்தியாவசிய தொலைத்தொடர்பு சேவைகளின் அணுகலை மேலும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆபரேட்டர்கள் இந்த குறிப்பிட்ட மாற்றங்களின் வெளியீட்டை மேலும் தயாரிப்பதால் பயனர்கள் தங்கள் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் பட்ஜெட்டுக்கு ஏற்ற திட்டங்களை எதிர்நோக்க முடியும். அதாவது மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வந்து 2G பயனர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒன்லி கால்ஸ் மட்டும் பேசக்கூடியவங்க. அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்லி அவங்களுக்கு கால் மட்டும் பேசணும். இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை, இது மட்டும் எனக்கு இருந்தால் போதும், நான் வந்து நெட்டு யூஸ் பண்ண மாட்டேன், இல்லை இது யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி செப்பரேட் கேட்டகரியாக இருக்காங்க. அப்படிங்கிற சமயத்தில் அவங்களோட தேவைகளை மட்டும் அவங்களுக்கு அந்த கால்ஸ் மட்டும் பேசுகிறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுமோ அதனோட அடிப்படையில் நம்ம ரீசார்ஜ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பழையபடி பேசிக் வவுச்சர்ஸும் வரப்போகுது. அந்த 10 rupees நம்ம போட்டுட்டு இருந்தோம்ல ஃபஸ்ட் எல்லாமே, அந்த ஒரு வவுச்சரும் வரப்போகுது. அதே மாதிரி பேசிக் ஒன்லி அன்லிமிட்டெட் கால்ஸுக்கு மட்டும் பேசுகிறதுக்கு, வருஷம் ஃபுல்லாக பேசுகிறதுக்கு எவ்வளோ ரீசார்ஜ் ஆகும், மாதம் ஃபுல்லாக ஒன்லி கால்ஸ் மட்டும் பேசணுன்னா அதுக்கு பேசிக் ரீசார்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி அந்த 200 ரூபாய்க்கு உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இது எல்லாமே அண்டர் ப்ராசஸில் இருக்குது. ட்ராய் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க. சிம் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜனவரி இறுதிக்குள்ளே சந்தைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். எனக்கு தெரிஞ்ச அப்ராக்சிமேட்லி கிட்டத்தட்ட ஒரு 2 month எடுத்துப்பாங்க. ஜனவரி எண்டிலிருந்து ஒரு 2 monthக்குள்ளே இந்த எல்லா ப்ராசஸும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்ததும் நான் உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் உடனுக்குடனே நான் அப்டேட் பண்ணுறேன். நம்ம சேனலில் அது வந்துடும். அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். இதே மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த ப்ரைஸ் ஹைக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மார்னிங்கே வந்து திடீர்னு எல்லாமே ப்ரைஸ் ஹைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராய் உத்தரவிட்டு கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. 3வது வாரம் போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வவுச்சரையும் அதே மாதிரி ஒன்லி கால் பேசக்கூடிய டீட்டெயில்ஸை மட்டும் கொடுக்கறதுக்கு
காலக்கெடு வந்து கிட்டத்தட்ட வாரக்கணக்கில் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இது எதனால அப்படிங்கிறது எனக்கும் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நான் அதை உங்களுக்கு நான் அப்டேட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் இந்த ஒரு ரீசார்ஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ உங்களில் யாராவது எத்தனை பேர் இந்த ரீசார்ஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் அதில் பகிர்ந்துக்கோங்க. ஃபைனலாக நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்து நான் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.